எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் உண்ணாவிரதம் இருக்க, நல்லூர் வீதியில் அவர் உண்ணாவிரதம் இருக்க போன நாட்கள் எனக்கு இன்றும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. நான் கோப்பாய் நாவலர் பாடசாலையில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கோப்பாயிலிருந்து எமது பள்ளிக்கூடத்தில் படித்த அத்தனை மாணவர்களும் ஊர்வலமாக நல்லூருக்கு போய், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, உண்ணாவிரதம் ஆரம்பித்து 2வது 3வது நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. அன்றுதான் திலீபன் அண்ணா உரையை ஆற்றியிருந்தார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கோப்பாயிலிருந்து எமது பள்ளிக்கூட மாணவர்கள், கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல பாடசாலைகளிலிருந்து மாணவர்கள் பெருவாரியாக ஊர்வலமாக நாங்கள் பருத்தித்துறை வீதியூடாக நல்லூருக்கு சென்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக திலீபன் அண்ணாவோடு நாங்கள் அங்கு இருந்தது என்றும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. அவர் ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற ஒரு அறிவு பெரிதளவிலும் அந்த காலத்தில் எனக்கு இல்லாவிட்டாலும், அவர் எமக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற ஒரு விடயம் மட்டும் எனக்கு அன்று தெரிந்திருந்தது. We have a dream.